ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மாற்றம் கொண்டு வா. முதல்ல எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்ல சிறப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிள்ளையார கும்பிட்டு ஆரம்பிக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல கோலாலம்பூர்ல இருக்கிற கோட்டுமலை கணேசர் டெம்பிளை தான் பார்க்க போறோம். இதுதான் இந்த கோயிலோட அவுட்லுக்கு. இந்த கோயில் வந்து புக்கிட் பின்டாங் ஏரியால இருக்குது. இது கொஞ்சம் பழமையான கோயில் தான். இந்த கோயில்ல இருந்து அப்படியே இந்த ரோட கிராஸ் பண்ணோம்னா இங்க கொஞ்சம் கடைகள்லாம் இருக்குது. அங்க நம்ம பூஜை சாமான் எல்லாமே வாங்கிக்கலாம். அப்புறம் இந்த கடை வந்து கோயிலோட என்ட்ரன்ஸ் வாசல் பக்கத்திலே இருக்கு. இங்கேயும் நம்மளுக்கு தேவையான பூஜை சாமான் எல்லாமே கிடைக்கும். ஸோ நீங்க கோயிலுக்கு என்ட்ரு ஆகும்போதே இந்த கடையில வாங்கினா கூட வாங்கிக்கலாம். இந்த கோவிட்னால இங்க யார் வர்றாங்க போறாங்க அப்படிங்கிற ரெக்கார்ட் மெயின்டைன் பண்றதுக்காக நம்ம இந்த நோட் புக்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் உள்ள போகணும். இந்த கோயில் மொத்தமே பிள்ளையாருக்கான கோயில் அப்படிங்கிறதுனால இங்க எங்க பார்த்தாலும் பிள்ளையார் சிலைகளை மவுண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ வெயிட்டிங் ஏரியால இந்த மாதிரி தான் செட்டப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இங்க யாகம் வளர்க்கறதுக்காக பெர்மனண்டான யாகம் வளர்க்குற செட்டப்பும் இருக்கு. நாங்க போயிருக்கும் போது அப்பதான் அபிஷேகம் முடிஞ்சு திரை போட்டிருந்தாங்க. ஸோ பிள்ளையாருக்கு அலங்காரம் போயிட்டு இருந்தது. ஸோ கோயிலுக்கு வந்த எல்லாரையும் அலங்காரம் முடிகிற வரைக்கும் வெளியிலே வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. கோயிலுக்கு உள்ள வந்த உடனே இந்த மாதிரி தான் உங்களுக்கு வியூ கிடைக்கும். இந்த கோயில் ஒன்லி விநாயகருக்கான கோயில். அதனால சென்டர்ல விநாயகரும் சுத்தி வர்றதுக்கான இடமும் தான் இருக்கும். சாமிக்கு அலங்காரம்லாம் பண்ணி திரை ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம ஆரத்தியும் அலங்கார தீபமும் பார்க்கலாம். இந்த கோயில் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். இந்த கோயிலுக்குள்ள வந்தாலே அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வேண்டிய அத்தனையும் சீக்கிரமே நிறைவேறிடும். இந்த கோயில் எப்போவுமே சாட்டர்டேஸில் ரொம்பவே கூட்டமாக இருக்கும். இந்த டைமில் இன்னும் குழந்தைங்க யாரையுமே கோயிலுக்குள்ளே அலோவ் பண்ணலை. அதனால நாங்கள் குழந்தைய வச்சுட்டு ஒரு ஆள் வெளியிலவும் இன்னொரு ஆள் உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டும் மாற்றி மாற்றி வச்சுட்டு இருந்தோம். அடுத்ததா அன்னைக்கு உபயதாரோட ஸ்பெஷல் அர்ச்சனை போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா நார்மல் அர்ச்சனையும் போயிட்டு இருந்தது. இங்கே நம்மளுக்கு பேட்ச் பை பேட்சாக தான் ஆளுங்களை உள்ளே அனுப்பிட்டு இருந்தாங்க. ஸோ எங்கள் டர்ன் வந்ததும் நாங்களும் உள்ளே போனோம். பார்த்தீங்களா பிள்ளையார் எவ்வளோ அழகாக ஜெகஜோதியாக இருக்காருன்னு. இந்த கோயில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா தினைக்குமே விநாயகருக்கு 108 சங்குகள் வச்சு சங்காபிஷேகம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு உபயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கவுண்டரில் கேட்டு புக் பண்ணிக்கலாம். கோயிலை சுற்றி வரும்போது இந்த மாதிரி வால் மவுண்டடாக சிலைகள்லாம் வச்சுருப்பாங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். மூலவரை சுற்றி வரும்போது பிரகாரத்தோட செட்டப் இப்படி தான் இருக்கும். இதில் இந்த யானை சிலைகள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா.
இதில் பிள்ளையாரை ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக ஒயிட் மார்பிள் வச்சு பண்ணியிருக்காங்க. ரொம்பவே தத்ரூபமாக இருக்குது இந்த சிலை. அப்போ இந்த கோயிலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னு பார்த்தா இங்கே 32 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் விநாயகர் சிலைகளை டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. இந்த கோயிலில் இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த கோயில் கட்டும் போதே அங்கிருந்த மரத்தை வெட்டாம அதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத வகையில பில்டிங் கட்டியிருப்பாங்க. ஸோ அவ்வளோதான், சிறப்பாக பிள்ளையாரை கும்பிட்டாச்சு, நியூ இயரையும் தொடங்கியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிருங்க. இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மாற்றம் கொண்டு வாக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கீழே இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி அதுல இருக்க ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை நீங்க ஃபேஸ்புக், இன்ஸ்டா, ட்விட்டர்ல ஃபாலோ பண்ண நினைச்சீங்கன்னா அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகைன் ஹாப்பி நியூ இயர். நான் திரும்ப உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.